அன்பார்ந்த பெரியோர்களே, என் அருமை குழந்தைகளே, இன்று நாம் காண இருக்கும் கதை சத்தம் போட்டு பேசினால்தான் வெற்றி என்று நினைக்கும் உலகத்திற்கு அமைதி வலிமை உணர்த்தும் ஒரு ஆழமான கதை. ஆலமரத்தடியில் அமர்ந்து மாலை நேர தெண்டல் வீச பாட்டி வாடை சிட்டு கொண்டிருக்கும் கதையின் போலே இந்த கதையும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நம் தமிழ் மண்ணின் பெருமையும் அறிவின் கூர்மையும் ஆரவாரமும் இல்லாத வெற்றியும் இந்த கதை உங்களுக்கு உணர்த்தும். வாருங்கள், காலச்சக்கரத்தில் ஏறி மின்சாரமும் இயந்திரங்களும் இல்லாத மனிதர்களின் அன்பும் பண்பும் மட்டுமே நிறைந்த அந்த பழங்காலத்துக்கு செல்வோம். மீனா, நீ எப்போது வந்தாய்? இன்று காலையில் தான் அக்கா. உனக்கு யோகம்தான், நீ அரசியலில் பணி செய்கிறாய். நம் மன்னரை பற்றி கொஞ்சம் சொல்லு பாப்போம். மன்னரா? அவர் மிகுந்த வீரம் செய்தவர். வாழ்வத்திலும் வேலறிவரும் அவர் நீர அவரைதான். 100 யானைகளை தனியால் எதிர்கொள்ளும் மணிமே அவருக்கு உண்டு என்று மக்கள் பேசிக்கொள்வார்கள். ஓ, அப்படியா? ஆனால் மன்னருக்கு ஒரு பலவீனம் உண்டு. என்ன பலவீனம்? அதான் கர்வம். தன்னை விட அறிவாளி யாரும் இல்லை என்று தான் எடுக்கும் முடிவை சரியானது என்று அவர் உறுதியாக நம்பினார். அவையில் அமைச்சர் நல்லுரை கூறினால் கூட காது கொடுத்து கேட்க மாட்டார். என் வாழ்க்கை இருக்கும் கூர்மை உங்கள் வார்த்தைகளுக்கு இல்லை என்று எள்ளி நகையாடுவார். ஓ, அப்படியா? அமைச்சரே, என் நாட்டு மக்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள்? மிகவும் நன்றாக வாழ்கிறார்கள் மன்னா. தங்களின் ஆட்சி அனைவரும் மகிழ்ச்சியாகத்தானே வாழ வேண்டும். கேட்கவே மகிழ்ச்சியா இருக்கிறது. என் ஆட்சி எப்போது நல்லாட்சியாதான் இருக்கும். அரசே, மகிழ்ச்சியா இருக்கிற இப்ப என்ன செய்ய போகிறாரோ? அமைச்சரே, என் நாட்டு மக்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆயுதம் எது? எது ரத்தம் சிந்தாமல் எதிரியை வீழ்த்தும்? எது சத்தம் இல்லாமல் சாம்ராஜ்யங்களாலும்? இந்த கேள்விக்கு யார் சரியான பதில் கூறார்கள் அவர்களுக்கு 1000 பொற்காசுகளும் மட்டும் அமைச்சர் வகையின் முக்கிய பதவி வழங்கணும். ஆனால் தவறாக பதில் கூறற்கு என் கோபத்துக்கு ஆளாவர்கள். இது நாடு அமைச்சரை நாடு முழுவதும் பரவுங்கள். சரி மன்னா. இதனால் நம் நாட்டு மக்களுக்கு அரசர் கூடுவது என்னவென்றால், நமது மன்னர் வீரகேசரி ஒரு போட்டியை அறிவித்துள்ளார். அது என்னவென்றால், இந்த உலகத்திலே முக்கிய ஆயுதம் எது? எது ரத்தம் சிந்தாமல் எதிரியை வீழ்த்தும்? எது சத்தம் இல்லாமல் சாம்ராஜ்யங்களை ஆளும்? இந்த கேள்விக்கு யார் சரியான பதில் ஒரு வாரத்தில் செய்முறையில் விளக்குகிறார்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகளும்
அமைச்சரவையில் முக்கிய பதவி வழங்கப்படும். டும் 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 டும். அரசே, படைத்தளபதி ஒருவர் உங்கள் கேள்விக்கு பதில் கூற வந்திருக்கிறார். அவரை வர சொல்லுங்கள். வணக்கம் மன்னா. வணக்கம் மன்னரே, இது ஆடலுக்கு மிக பெரிய ஆயுதம். இது ஒரே வீசின் எதையும் தலையை சதுர அடிக்கும் வலிமை இருக்கும். இது சத்தம் போடாமல் இது யாரையும் கொள்வதில்லை என்றாலும் இது சத்தமே எதிரியை மிரள வைக்கும். முட்டாளே, நான் கேட்டது ரத்தம் சிந்த ஆயுதம். ஆனால் நீ கொண்டு வந்தது வன்முறையின் சின்னம். வெளியே போ. யார் அங்கே? இவரை வெளியே அனுப்புங்கள். அரசே, புல்லவர் ஒருவர் வந்திருக்கிறார். அவரை வர சொல்லுங்கள். வணக்கம் மன்னா. வணக்கம் மன்னரே, சொல்வன்மை தான் உலகின் மிக பெரிய ஆயுதம். ஒரு கலைஞனின் பேராமுனையால் ஒரு பெரிய அரசை கூட மாற்ற முடியும். புலவரே, சொற்கள் சில சமயம் காயப்படுத்தும். சொற்கள் சில பொய்யும் கூறும். சொற்களே போரை நிறுத்தும். அந்த சொற்களே போரை உருவாக்கும். இது முழுமையான பதில் அல்ல புலவரே, நீங்க செல்லலாம். செல்கிறேன் மன்னா. அரசே, மந்திரவாதி ஒருவர் உங்கள் கேள்விக்கு பதில் கூற வந்திருக்கிறார். அவரை வர சொல்லுங்கள். வணக்கம் மன்னா. வணக்கம். நான் வந்தெடுத்த இந்த விஷத்தை வர வைத்து இது எதிரிகளை சத்தமில்லாமல் கொள்ளும். வெளியே போ. உன் விஷத்தை எடுத்து வெளியே போ. என்ன இந்த உலகத்தில் என்னை விட அறிவாளி வேற யாரும் இல்லை என்று நிரூபணமாகி விட்டது. இவரோட கர்வத்தை அடக்க எனது வரதான் செய்வான். இதனால் நாட்டு மக்களுக்கு அரசர் கூடுவது என்னவென்றால் நமது மன்னர் வீரகேசரி ஒரு போட்டியை ஆடித்துள்ளார். அது என்னவென்றால் இந்த உலகத்திலே முக்கிய ஆயுதம் எது ரத்தம் சிந்தாமல் எதிரியை விட்டும், எது சத்தம் இல்லாமல் சாம்ராஜ்யங்களை ஆளும். இந்த கேள்விக்கு யார் சரியான பதில் ஒரு வாரத்தில் செய்முறையில் விளக்கிக்கார்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகளும் அமைச்சரவையில் முக்கிய பதவி வழங்கப்படும். என்னங்க மன்னரின் இந்த அறிவிப்பை கேட்டீர்களா? உலகத்திலே பெரிய ஆயுதம் எது என்று கேட்கிறாராம். நீங்கள் ஏன் முயற்சி செய்யக்கூடாது? பூங்கொடி, நான் சேற்றில் கை வைத்து பிளக்கும் ஏழை குயவன். அரசவை ஏதும் தகுதி எனக்கு ஏது? அதுவும் இல்லாமல் அங்கு நடப்பது அறிவாளிகளின் போட்டி. நாம் வேடிக்கை பார்ப்பதே மேல். அறிவு என்பது படித்து வாங்கிய பட்டத்தில் இல்லைங்க, இது அனுபவத்திலும் நிதானத்திலும் இருக்கிறது. தினமும் நீங்கள் இந்த மண்ணோடு பேசுகிறீர்கள். சத்தமில்லாமல் இந்த களிமண்ணை அழகான சிலையாக மாற்றுகிறீர்கள். உங்கள் அமைதிக்கு ஒரு வலிமை உண்டு. மன்னரின் கேள்விக்கு விடை உங்களிடம்தான் இருக்கிறது என்று என் உள்மனம் சொல்லுகிறது. தயவு செஞ்சு சொல்லுங்க. சரி பூங்கொடி.
கொஞ்சம் புளியோதரையும் தண்ணீரும் வைத்திருக்கிறேன். இத்தனை எடுத்து கொண்டு செல்லுங்கள். சரி பூங்கொடி. ஐயோ, புளியூரும் சத்தம் கேட்கிறது. இப்ப என்ன செய்கிறது? அங்க ஒரு மரம் இருக்கிறது, அங்க போய் மறைந்து விடலாம். புலியின் சத்தம் பயத்தை தந்தது, ஆனால் அந்த மரம் பாதுகாப்பை தந்தது. மன்னரின் கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது. ஏழுக்கு வேத்திய கையில் மண்பானை வைத்துக் கொண்டு நீ எங்கே உள்ளே செல்கிறார்? இது பிச்சை கேட்கும் விதமில்லை. ஐயா, நான் பிச்சை எடுக்க வரவில்லை, மன்னரின் கேள்விக்கு விடை கூற வந்துள்ளேன். நாட்டில் ஒரு பெரு பண்டிதர்களே தோத்து ஓடிவிட்டார்கள். நீ நான் விட சொல்ல போகிறாய். போய் உன் வேலையை பார். அமைச்சர், என்ன எங்க கலாட்டா? அமைச்சரை செஞ்சு பாருங்கள். நிறுத்துங்கள். யார் நீ? என் பெயர் மாறன். நான் ஒரு குயவன். நான் மன்னரின் கேள்விக்கு விடை கூற வந்துள்ளேன். சரி, உள்ளே வாருங்கள். என்ன இது வேடிக்கை? மன்னரே, முதலில் நான் உடைத்த பனை சத்தத்தை உண்டாக்கியது. அது அழிவின் அடையாளம். கோபம், போர், அகங்காரம் எல்லாம் அந்த உடைத்த பனையில் போது. அவை வரும்போது பெரிய சத்தம் இருக்கும். ஆனால் இறுதியில் மிஞ்சுவது யாரையும் காயப்படுத்தும் குப்பைகள் மட்டுமே. அதுதான் சத்தத்தின் இயல்பு. அடுத்ததான் செய்தார்கள் விளக்கை பாருங்கள். இதை உருவாக்கும் போது எந்த சத்தமும் இல்லை, ஆனால் இது இருளை விரட்டும் ஒளியை தருகிறது. நீங்கள் கேட்ட கேள்வி, எது ரத்தம் சிந்தாமல் எதிரே வீழ்த்தும், எது சத்தம் இல்லாமல் சாம்ராஜ்யங்களாலும்? அதற்கான விடை மௌனம் கலந்த பொறுமை மற்றும் அன்பு. என் கோபம் கத்தியை விட கூர்மையானது என்று நீங்கள் நினைத்தால் அதை விட கூர்மையானது எதிரின் கோபம் எதிர்கொள்ளும் எனது அமைதி. கத்துபவனை விட அமைதியாக சிந்திப்பவனை உலகை ஆளுகிறான். சத்தம் போடுபவன் அவனோட சக்தியை இழக்கிறான். நண்பரே, நீ வர குயவன் அல்ல, ஞானி. பானை உடைத்து என் இதயத்தில் விளக்கேற்றிவிட்டார். நான் சொன்னது போல் 1000 பொற்காசுகளும் மற்றும் அமைச்சர் வகையில் முக்கிய பதில் வழங்கப்படும். மன்னரே, இந்த பொற்காசுகள் எனக்கு வேண்டாம். என் கிராமத்தில் படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு பயன்படுத்துங்கள். நீ கேட்டதை விட அதிகமாக தருகிறேன்.
வாங்க வாங்க, அரண்மனையில் என்ன நடந்தது? ஓ, நீங்கள் வென்றது எனக்கு சந்தோஷம். அதை விட உங்களது முடிவு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அமைதியாக சிந்திப்பதுதான் புத்திசாலி. எனவே நாம் அந்த மாதனை போல தேவையற்ற சொற்களை தவிர்த்து செயலில் திறமை காட்டுவோம். அன்பாலும் அமைதியாலும் இந்த உலகை வெல்வோம். நன்றி.